What smooth relationship that husband and wife hold? Nothing. அது எல்லாமே வந்து மணி பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்தாச்சு. பாதி நேரம் நீ வந்து வெளியில வாங்கி சாப்பிட்ற, சமைக்க மாட்ட. கேட்டா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங், ஐ டோன்ட் லைக் குக்கிங். இன்னைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னா எங்கேருந்து வருது பிஸ்னஸ்? இப்போ நீ சொல்கிறல்ல, எங்கள் அம்மா என்னை அடிச்சாங்க கூட இந்த வயசில் கூட என்னை அடிப்பாங்க, என் குழந்தைய என்னை அடிக்க முடியலன்றியே. ஏன் நீ யோசிச்சியா? ப்ரெக்னென்சிலாம் கோட்டை விட்ட, குழந்தை பிறந்த அப்புறமா நீ வந்து அதுக்கு டான்ஸ் கற்று உடனே இந்த பக்கம் ஒரு டான்ஸ் கிளாஸு, அந்த பக்கம் ஒரு பாட்டு கிளாஸு, இந்த பக்கம் ஒரு கராத்தே கிளாஸு, அந்த பக்கம் ஒரு பாக்ஸிங் கிளாஸு. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் சி கே நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனல். இந்த குழந்தைகள், அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும் சரி, அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த எபிசோடும் அதோடு தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த கடந்த 2 எபிசோட்ஸாக வந்து பீயிங் ப்ரெக்னென்ட், அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் அப்போது எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இது பண்ணணும், சாப்பிட்றதை பற்றி, அறிவான குழந்தை பிறக்கிறத பற்றி கூட எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன் சார். முக்கியமாக வந்து இந்த 11-12 வயசு அந்த குழந்தைகள் சீக்கிரமாகவே வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்களோட சாப்பாடு, உணவு முறை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த 11-12 அந்த இயர்ஸ்லேயே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடுது, தெரிஞ்சிடுது. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாமா சார்? கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. எப்படி சார் இந்த 11 வயசு 12 வயசு இந்த குழந்தைங்க பெற்றோர்கள் கிட்ட அவங்க எப்படி பழகணும், இந்த பெற்றோர்கள் அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும்? இப்போ இந்த பேரண்டிங்குன்ற வந்து ஒரு கோர்ஸே வந்துடுச்சு சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த காலத்துலலாம் வந்து 8 குழந்தைங்க வளர்த்தாங்க, 10 குழந்தைங்க வளர்த்தாங்க, ஆனால் பெரிய சிரமமாகவே தெரியல சார். ஆனால் இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறதே இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது சார். அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த வெளி சமுதாயத்தில் அவங்கள ஃபேஸ் பண்ண வைக்கிறதே பெரிய சேலஞ்சிங்காக தானே சார் இருக்குது. அப்போ பெற்றோர்கள் எப்படி அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஹேண்டில் பண்ணுறது? ஹவு கேப்பபிள் ஆர் த பேரண்ட்ஸ்? அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை. பெற்றோர்களுடைய ஆளுமை. குழந்தை பெற்றது நீ தானே, கரெக்டா சார்? நீங்கள் ஒரு இல்லை இது வந்து அடிப்படை நான் வருது சார். நானும் அதே தான் சார் பேசிக் வரேன். நானும் பேசிக்காக தான் சார் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜென்ரேஷன், ஒரு கேப் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டினை பண்ண முடியாது. ஜென்ரேஷன் வில் ஹேவ் அ கேப்மா. ஓகே, அதெல்லாம் இருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே தான். ஜென்ரேஷன் கேப் தான் சார். நான் வளர்ந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்க வளரும். நான்லாம் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேன் சார். என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவேன். இப்போ இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி இருக்குமா சார்? இந்த பாருங்க, எதிர்த்து பேசுறது, எதிர்த்து பேசாதது, மரியாதை கொடுப்பது, மரியாதை கொடுக்காம இருக்கிறது, இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் உள்ள நீ வந்தினா, ஒரு குழந்தை வந்து எப்படி வளருதுன்னா தன் தாய் தந்தையரை பார்த்து தான் வளருது. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ வந்து எதிர்த்து பேசலை, நான் மரியாதையோடு தான் நடந்துக்கினேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட. ஆனால் என் குழந்தை என்னை எதிர்த்து பேசுது அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க இருந்தது எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற குழந்தை என்ன பண்ணுது? வெளி உலகத்தை பார்க்குது. இன்னைக்கு வந்து அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி ஹை. ட்ரூ. சினிமா ஒரு காலத்தில் தேட்டரில் போனால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. நாங்கள் சின்ன பசங்க வந்து சினிமாவில் ஒரே ஒரு ஷோ தேட்டர் தான். இன்றைக்கி வந்து உட்கார்ந்த இடத்துல 1000 படம் பார்க்கலாம் ஒரே நேரத்தில். ஒத்துக்கிறியா? ஆமாம் சார், ஒத்துக்கிறேன். சீரியல்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் போயினே இருக்குது. இதெல்லாம் பார்க்குது அந்த குழந்தை. புரியுதுங்களா? 11-12 வயசுல இவ்வளோ ஏன் தெரியுது அப்படின்னா, சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஹார்மோனல் ஃபுட்ஸுமா. அந்த ஹார்மோனல் ஃபுட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சாப்பிட்றதுனால குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக வந்து பியூபர்ட்டிக்கு வந்துடுறாங்க. 8 வயசு, 9 வயசு, 10 வயசுலலாம். இது கேட்க சொன்னாங்க சார் ஆக்சுவலி இந்த கேள்வியை. ஆமாம், இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து தேர் ஆர் நான் வெஜிடேரியன் மெட்டீரியல் விச் இஸ் ஹார்மோனல் ஃபுட்ஸ். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய அந்த மாமிசம் கொடுக்கக்கூடிய விலங்கினங்களை
அதுக்கு வந்து அந்த ஜிஎம்ஓ கொடுக்குறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிக்ஸ். அது வந்து ஹியூஜ். ஒரு சோளம் இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்குமா ஒரு சோளம். ஆமாம். அந்த மாதிரி கொடுத்து வளர்க்குறாங்க. அதெல்லாம் அந்த அந்த ஃபீடெல்லாம் வந்துடுச்சு. அந்த ஃபீட்லலாம் வந்து ஹார்மோன்ஸ்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வெஜிடேரியன் நீ சொல்லலாம். வெஜிடேரியன் வந்தனா நிறைய ரசாயனம் வந்துடுச்சு உள்ள. இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் வந்துடுது. இது ஒரு காரணம். இது உனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ. இதுக்குள்ளே நம்ம போகணும். பட் இது வந்து ஃபிசிக்கல் பார்ட்டில் வருது. மென்டல் பார்ட்டில் நீ வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுட்டு மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, மைண்டும் இதுக்கு காரணம். ஒன்று வந்து ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஃபுட்டு பார்ட்டு, தட் பிளேஸ் ஒன்லி 25% ஆஃப் த ரோல். 75% ஆஃப் த ரோல் சைக்காலஜி. எங்க தெரியுமா சொல்லட்டுமா? சொல்லுங்க. பட்டன் நமக்குன்னா போடணும். சார் ட்ரூமா? இட்ஸ் ட்ரூ. நான் ஒப்பனாவே சொல்கிறேன். நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்தில் 17-18 வயசில் ஃபஸ்ட்டு டைம் ப்ளூ ஃபிலிம்னு அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். ஓகே, அப்போ அதெல்லாம் வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய கனவு எங்களுக்கு. சின்ன பசங்க தானே நாங்களும், புரிஞ்சுதுங்களா? அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது எப்போன்னா 1976 77 சொல்கிறேன், புரிஞ்சுதா? இப்போ இதை எங்களுக்கு, நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், இதை எங்களுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. வாய்ப்பே கிடையாது. எங்கே போய் பார்ப்பேன்? 21 வயசில், கிட்டத்தட்ட 1980 எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எப்படின்னா, ப்ரொஜெக்டரு, அந்த காலத்து ப்ரொஜெக்டரு, ரீலு. அந்த காலத்து சினிமாலாம் ரீலில் தானே வரும், ப்ரொஜெக்டரில் போட்டு ஓட்டுவாங்க, தெரியும்ல, பார்த்துருக்கேன்ல, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம். அந்த மாதிரி ரீலு ஒருத்தர் வீட்டில் போட்டு பார்த்தோம். அப்படியே ஓப்பனாகவே சொல்கிறேன், புரியுதுங்களா? அது மொத்தமே ஒரு 15 மினிட்ஸ் ஒன்று தான். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போது ஒரு 10-12 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ விட்டுருங்க. இப்போ அப்படி இல்லை. பீப்புள் ஆர் ஹேவிங் ஆக்சஸ். ஸோ பேரண்ட்ஸ் நீட் டு டேக் கேர். நீ கேர்லாம் எடுக்க முடியாதுமா, எவ்ரி திங் இஸ் ஓப்பன். இங்கே மயிலாப்பூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராமண குடும்பம் இருக்குமா, உனக்கு இது கதையை சொல்கிறேன் கேளு. ஓகே, இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன், அவன் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கான். ஓகேயா? 9 வயசில் ஒரு பொண்ணு, அவனுக்கு 6-6.5 வயசில் ஒரு பையன் குழந்தை. இந்த அப்பா அம்மா போயிட்டு வருவாங்க எப்பயாவது அமெரிக்காவுக்கு. பையன் டிக்கெட் அனுப்புவான். அந்த மாதிரி டிக்கெட் அனுப்பிச்சா போயிட்டாங்க. பையன் மருமக 2 பேரும் வேலை செய்கிறாங்க அமெரிக்காவில், ஒரு நகரத்தில் இருக்காங்க. இங்கே பேரண்ட்ஸ் போகிறாங்க, யார்? பையனோட அப்பா அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு 72 வயசு இருக்கும், அந்த அப்பாவுக்கு ஒரு 75-76 வயசு இருக்கும். ஓகே, இப்போ இறங்கியாச்சு. பையன் வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணின்னு போயிட்டான். இவங்க அப்பா அம்மா வரதுனால இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இவனுக்கும் வேலை மேலே சில ட்ராவலிங் இருக்குது அமெரிக்காவுள்ள, அவளுக்கும் சில ட்ராவலிங் இருக்குது. சரி. ஸோ அப்பா அம்மா வந்தவுடனே ஒரு நாள் அவங்க ஜெட்லாக்லாம் 2 நாள் 3 நாள் ஆனவுடனே அவன் முதல்ல பொண்ணு கிளம்பிட்டான், மருமக. வாஸ் டு கோ டு சம் அதர் சிட்டி ஃபார் வீக் ஆர் ஸோ, வேலை மேலே போனோம். சரி. அதே மாதிரி பையனும் அவன் போன 2 நாள் கழிச்சு அவனும் கிளம்பிட்டான். தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்கல்ல குழந்தைங்க. கண்டிப்பாக. ஸோ வீட்டில் ஆள் இருக்காங்க, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போது அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, இன்றைக்கி பையனும் கிளம்பிட்டான், 2 நாள் முன்னாடி மருமகளும் கிளம்பிட்டான். இவங்க பிராமின்ஸ், இவங்க மயிலாப்பூர், காலைல 4 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க, குளிச்சுட்டு தான் பாத்ரூம் இதுக்கு கிச்சன் உள்ளே போவாங்க. அந்த அம்மா, அந்த பாட்டி வந்து எழுந்து குளித்து போய் பாலெல்லாம் காய்ச்சி தன் புருஷனுக்கு காஃபி கொடுக்குது. பொண்ணு ஒரு ரூமில் இருக்கான், குழந்தை இன்னொரு ரூமில் இருக்கான். அங்கெல்லாம் பசங்கள்லாம் தனித்தனி ரூமில் இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு ரூமில் சத்தம் கேட்குது. இந்த பாட்டிமா என்ன பண்ணிடுறாங்க, கதவு தட்டாமல் திறந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. சரி. ஷி வாஸ் ஷாக்ட். 50 இன்ச்சு டிவியில் அது பூர்ணம் பார்த்துனுக்குது. எத்தனை மணிக்கு? காலைல 4:30 மணிக்கு. இவங்க வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாது இந்த பாட்டிமாக்கு.
அப்படியே பார்க்குறாங்க. அந்த குழந்தை ஷாக் ஆயிடுச்சு. வீர்னு கத்திடுச்சு அந்த குழந்தை. கெட்டாவட்டுன்னு. நீ தட்டாமல் உள்ள வரக்கூடாது. அது அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த குழந்தை. கத்துனது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி அப்படியே நில குலைஞ்சு நின்றுட்டா. கத்த போல பாட்டி. ஷாக்ட் ஆகும். ஷி வாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஷாக் மைண்ட். அந்த குழந்தை கத்துறது கூட அவன் காதில் விழல. இந்த குழந்தை எழுந்து வந்து 9 வயசு பொண்ணு அந்த பாட்டியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை மூடிட்டு, நான் இவ்வளோ கத்தியும் நீ போகலையன்ட்டு 911 ஃபோன் பண்ணிடுச்சு. மீன் வந்துட்டான் போலீஸ்காரன். தாத்தா படி தூக்கின்னு போயிட்டான். 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. தே ஆர் இன்ட்ரன்ஸ் டு மீன். தூக்கி ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டான். அப்புறம் டீட்டெயிலாம் வாங்கி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் எங்கேயோ போய்க்கிறான். ஏய், உங்கள் அப்பா அம்மா அவங்க எல்லா கப்பலுக்கு இது வாடான்னு போலீஸ்காரன் கூப்பிட்டு அவன் உன்னை அடிச்சு பிடிச்சி ஓடியாந்து எல்லாத்தையும் நிலைமையை விளக்கி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னே அவங்க போலீஸ்காரன்கிட்ட அப்பாலஜிலாம் பண்ணி குழந்தைய வாபஸ் வாங்க வச்சு அப்புறம் அவங்க அண்டர்டேக்கிங் லெட்டர் கேட்டான். இவங்களை 48 ஹவர்ஸில் நீ திருப்பி அனுப்பிச்சிடணும் ஊருக்கு. அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்து உடனே டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி அப்பா அம்மாவை தூக்கிட்டான். இது எதுக்கு இந்த நிகழ்ச்சியை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சஸ் டு போர்னோஸ் from the young age of 6-7 influence your sexual thoughts. That's one of the major reason for hormonal changes inside. Exposure. புரியுதா? புரியுது சார். ஷாக்கிங்காக இருக்குது சார் ஆக்சுவலி இது. 25 to 30% food, 70 to 75% is with access to the screens. பசங்களை அடிக்கக்கூட கூடாது இல்லை சார். இப்போ இருக்கிற இதில் இப்போ கூட எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க சார் நான் ஏதாவது தப்பு பண்ணால். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு குழந்தைய அடிக்க முடியுமா சார்? அது பாசிபிளே இல்லையே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 9/11 அது இப்போ இங்கே கூட இருக்கே சார். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீடியா, இந்த எஸ்பெஷலி த டெலிவிஷன், த சேனல்ஸ், புரியுதுங்களா? 400 சேனல் 500 சேனல் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் சோஷியல் மீடியா வந்துடுச்சு, இன்டர்நெட் வேர்ல்டு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு யூடியூப் வந்துடுச்சு. உங்களுக்கு அது மாதிரி நிறைய ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பற்றியும் இருக்குது. எல்லாத்தையும் பற்றியும் நீ போய் பார்க்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த வயலன்ஸ், சைல்டு அபியூஸ், எக்ஸாக்ட்லி இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க வந்து கற்றுக்குது. குழந்தைங்களுக்குள்ளே தாங்க ஷேர் பண்ணுது. இதை பாரு, அமெரிக்காவில் ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய அடித்தான், ரிப்போர்ட் பண்ண உடனே அவன் எடுத்துன்னு போய் அந்த அப்பனை ஜெயிலில் போட்டான். இது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இஸ் பிகம் வெரி ஹை. வெரி ஹைன்னு வரும்போது அந்த இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுடைய இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், பேரண்டல் ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் வித் தி அதர் ரிலேட்டிவ்ஸ், அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த நிலையே மாறிவிட்டது. பாண்டிங்ன்ற ஒரு ஃபேக்டரே இல்லை. பாண்டிங் வராது. ஏன் பாண்டிங் வராது தெரியுமா? எப்படி வரும் பாண்டிங்? எக்ஸாக்ட்லி. யார் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க குழந்தையோட? ரன்னிங் பிஹைண்ட் மணி. புரிஞ்சுதா? இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறாங்க. இப்போ மேரேஜ் மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சுமா, அரேஞ்ச் மேரேஜே பண்ண முடியாத லெவலுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் போகும்போது அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, அந்த பெண்மணி, இதெல்லாம் கண்டிஷன், சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இவ்வளோ சம்பாதிக்கிறியா, பர்மனெண்ட் ஜாபா, உங்கள் அப்பா அம்மா கூட நான் இருக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிற காசுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம தனியாக தான் இருக்கணும். இது மாதிரி லைனாகுது சார். இது இருங்க, அக்ரி பண்ணிக்கிறேன் சார். இதெல்லாம் இருக்குதுமா. நான் நீ ஏன் உன்னை எத்தாந்து இதில் சேர்த்துக்கிற? நீ வந்து பூம்புகார காலத்து பெண்மணி, நீ விட்டுடு. ஓகே, இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ கேட்குது. அதுக்கப்புறமா கட்சியாக ஒன்று கேட்குது, வருஷத்தில் 2 வாட்டி ஃபாரின் ஹாலிடே. ஓகே, இந்தியாவுக்குலாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க. பக்கத்தில் போனால் கூட ஒரு பிளேன் ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போயிடணும். அதுக்கு அந்த ஊரில் ஒன்றும் கிடையாது. ஓகே, பிச்சைக்காரன் ஊர் அது. ஆசைப்படுறது தப்பா சார்? ஆசைப்படுறது தப்பா சார்? அது நான் கேர்ள்ஸ் ஓகே சார். இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா,
இப்போ எல்லாம் வந்து அதான் நீங்கள் தான் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓல்டேஜ் ஹோம் அனுப்பிச்சிட்டிங்களே. இப்போது கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிறாங்க. சரி, நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, ரைட்டு, உங்களை பாராட்டுகிறேன். நீங்களாவது இருக்கிறீங்களா ஒழுங்கா? அதுவும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒத்துக்கிறியா? சரி. வாட் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹோல்ட்? நத்திங். அது எல்லாமே வந்து மணி பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்தாச்சு. விட்டு கொடுக்குற தன்மை கிடையாது, டாலரன்ஸ் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. கரெக்ட். எதுவுமே இல்லை. பாதி நேரம் நீ வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்ற, சமைக்க மாட்ட. கேட்டால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங், ஐ டோன்ட் லைக் குக்கிங். இன்னைக்கு இத்தனை நூற்று ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னா எங்கேருந்து வருது பிஸ்னஸ்? இப்போது எல்லாத்துக்கும் எங்கேருந்து வரும்? நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. மாரல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பசங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாஸ் யூ ஆர் நம்ம வந்து நம்ம குழந்தையோட நேரம் செலவழிக்க முடியவில்லையே என்ற அந்த ஒரு குறைவான ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கில்ட் ஃபீலிங் இருக்குது. அதனால் என்ன பண்ணுற? கிஃப்டாக வாங்கி கொடுக்குறேன் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு. அப்போ என்ன ஆகுது? ஒரு கல்ச்சரை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி டைம் த சைல்டு வாண்ட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் யூ. புரியுதுங்களா? ஸோ லைஃப் ஹஸ் பிகம் கிஃப்ட் பேஸ்ட். இந்த பர்த்டேக்கு இது கொடுத்தா அடுத்த பர்த்டேக்கு என்ன கொடுப்பேன்? அம்மா பர்த்டேக்கு நம்ம லீலா பேலஸ் போனோம், அப்பா பர்த்டேக்கு நம்ம எங்கே போகிறோம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் பிகமிங் வெரி ஹை. இந்த குழந்தைக்கு நீ என்ன சொல்லிக் கொடுக்குற? இப்போ அது சொல்லு, என்ன சொல்லிக் கொடுக்க வர? பேரண்ட்ஸ் நீட் டு டேக் த இன்சார்ஜ். இல்லை, இந்த குழந்தைக்கு நீ என்ன, இதை எப்படி நீ மோல்ட் பண்ணி எடுத்துன்னு வர? நீ சொல்கிறல்ல, எங்கள் அம்மா என்னை அடித்தா கூட இந்த வயசில் கூட என்னை அடிப்பாங்க, என் குழந்தைய என்னை அடிக்க முடியலன்றியே. ஏன் நீ யோசிச்சியா? அந்த குழந்தை ஏங்குது, ஐ விஷ் மை மதர் இஸ் அட் ஹோம் ஆல் த டைம் டு டேக் கேர் ஆஃப் மீன்னு. எங்கள் அம்மா எப்போவுமே வீட்டில் இருக்கணும், என்னை பார்த்துக்கினா நல்லா இருக்கும்னு அது மனசுக்குள்ளே நினைக்குது. உன்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் 2 எண்டும் சம்பாதனை செஞ்சால் தான் நாங்கள் வந்து இஎம்ஐ கட்ட முடியும்னுவீங்க. இஎம்ஐ பேஸ்ட் லைஃப் இல்லை. எங்களுக்கு இந்த பொருளாதார கம்ஃபர்ட் இருந்தால் தான் வந்து என் குழந்தைய நான் வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இந்த டியூஷனுக்கு அனுப்பணும், பரதநாட்டியத்துக்கு அனுப்பணும், பாக்ஸிங்க்கு அனுப்பணும், பிளாக் பெல்ட் வாங்கணும். போயினே இருக்கிறீங்களே. உன் ப்ரெக்னென்சிலாம் கோட்டை விட்ட, குழந்தை பிறந்தப்புறமா நீ வந்து அதுக்கு டான்ஸு கற்று உடனே இந்த பக்கம் ஒரு டான்ஸ் கிளாஸு, அந்த பக்கம் ஒரு பாட்டு கிளாஸு, இந்த பக்கம் ஒரு கராத்தே கிளாஸு, அந்த பக்கம் ஒரு பாக்ஸிங் கிளாஸு, இதுக்கு நடுவில் பியானோ கற்றுக்கணுன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு அனுப்புவீங்க. உடனே போய் ஒரு கீபோர்டு வாங்கி வந்துடுவீங்க. புரியுதா? புரியுது சார். உனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்து, பியானோ சொல்லி கொடுத்து, வயலின் சொல்லி கொடுத்து, தபலா சொல்லி கொடுத்தோன்னே அவன் ஏஆர் ரஹ்மான் ஆகிடுவானா? எத்தனை பேரண்ட்ஸுக்கு தனக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சார் கரெக்ட் சார். நான் உங்களை அக்ரியும் பண்ண முடியல, என்னால் டிஸ்அக்ரியும் பண்ண முடியல சார். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை அக்ரியும் பண்ண சொல்ல, அவனை டிஸ்அக்ரி இல்லை சார். நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் பாருமா, ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டி, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத உனக்கு அப்படியே சினிமா ஷூட்டிங் மாதிரி எடுத்துன்னு வந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ வா, நான் கூட்டின்னு போய் காட்டுறேன் எல்லாத்தையும். வாட் இஸ் த டிஃபிகல்ட் சிவிலைசேஷன் கோயிங் ஆன் அட் திஸ் டைம் அப்படின்றத உனக்கு, அதாவது அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் உன் எதிரில் ஒரு சின்ன கையில் ஒரு சின்ன ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபோன், அதில் உலகமே இருக்குது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். இன்னைக்கு நீ வந்து ஒரு குழந்தைய ஒரு செல்ஃபோன் இல்லாமல் வளர்க்க முடியுமா? போன உடனே உன் செல்ஃபோனை பிடிங்கி கேம் ஆடினுக்குது. அது கரெக்டா? ஒத்துக்கிறியா? ஸோ கேம் ஆட 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 என்ன ஆகும்? ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போவோம், ஏய் இந்த மாதிரி ஒரு தண்டர் பேர்ட்னு ஒரு கேம் வந்துருக்குது, அந்த மாதிரி ஒரு கேம் வந்துருக்குது, ஏய் திஸ் கேம் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அவங்களுக்குள்ள. ஸோ தே கம் அண்ட் ப்ளே. இப்போ அதுக்கு ஒரு ரிசர்ச் வேறு. என்ன ரிசர்ச்சு? வீடியோ கேம்ஸ் ஆடுறதுனால ஷார்ப்பாக தான் பிரெயின் வெள்ளக்காரங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. சான்ஸே கிடையாது, டல்லு தான் ஆகும். நியூயார்க்கில் ஒரு பையன் இருந்தாம்மா, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்தான். அவர் அமெரிக்கன் கப்பிள், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான்.
இந்த இந்த குழந்தை என்ன பண்ணுறான், அவன் 4-5 வயசுலேருந்து ஒரு வீடியோ கேம் தான். 8 வயசுலலாம் இஸ் கான் மேடு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், சாப்பிட தெரியும், வீடியோ கேம் ஆட தெரியும். ஸ்கூல்லாம் அனுப்பிச்சுன்னா திருப்பி நடந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸ்கூல்லாம் போக முடியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாங்க. 8ஆம் கிளாஸுக்கு மேலே அவனை புஷ்டே பண்ண முடியல. வீடியோ கேம் ஆடி 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 பட் இஸ் அன் எக்ஸ்பர்ட். 16 வயசில் அந்த வேர்ல்டு காம்படிஷன்ஸ் இருக்குது வீடியோ கேமில், பிச்சு கிழிக்கிறான். 110 செகண்டில் ஆட வேண்டிய கேம், முடிக்க வேண்டிய கேம் 36 செகண்டில் முடிக்கிறான். இவனோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பென்டகன் வந்து இவனை தூக்குது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இஸ் த ஹையஸ்ட் பெய்ட் டிஃபென்ஸ் பர்சனல் இன் யூஎஸ். இப்போ இது பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா நீ தான் டிசைட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா உனக்கு? எல்லா குழந்தைக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. நீங்க இருக்கீங்களே, அவன் ஜாதகம் சார் சுக்கிரன் நினைச்சேன், அடிச்சு தூக்கிட்டான் அவனை. நான் நினைச்சேன். ஓகே, இது ஹையஸ்ட் பெய்டு இன்னைக்கு வரைக்கும். புரியுதா? இப்போ இந்த வீடியோ கேம்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, ப்ராப்ளம் சால்விங்கு, யூனோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப துணை புரியும். இது இட் ஷார்பன்ஸ் த பிரெயின் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வராங்க. இது வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் ஏன் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு அவனுக்கு, அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு வந்து எப்படின்னா, எல்லாருமே வந்து மினிமம் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், பாய்ஸ் எல்லாம் அப்புறம் வருவோம், மினிமம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேலே படிக்கிறாங்க. ஆமாம் சார். ஓகேங்களா? இருங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து தே வாண்ட் டு பி ஏர்னிங் மெம்பர். அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்ற நிலைமை வந்தாச்சு சார். நத்திங் ராங் இல்லை சார் அதில். கரெக்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் வந்து பேசிக் கம்யூனிட்டிஸுக்கே நம்மளுக்கு பணம் வேணும். ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கினாலே 50-60 ரூபாய் ஆகிடும். ஒரு வருஷம் மேலே கீழே கீழே போட்டு உடச்சிட்டுனா இன்னொன்று உடனே வாங்கி தான் ஆகணும், இல்லை அது இல்லாமல் இயங்கவே முடியாது. மினிமம் ஒரு லேப்டாப் கையில் இருக்கணும், இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. இது மாதிரி நிறைய இருக்குது. க்ளோத்ஸ் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது, ஃபுட் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது, ஹவுசிங் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சாய்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து காலேஜில் படிக்கும்போது 2 கார் தான் இந்தியாவிலேயே, அம்பாசிடர், ஃபியட்டு. இன்னைக்கு எல்லாம் பீச் ரோடில் நின்றுச்சுன்னா மொத்தம் 10 கார் பார்க்கலாம். நம்புவியா? 1976 பீச் ரோடில் நின்று இருந்துச்சுன்னா, காலையில் 9 சாயங்காலம் 5 மணிக்கு நின்றுச்சுன்னா ஒரு 6 அம்பாசிடர் போயிருக்கோம், 4 ஃபியட்டு போயிருக்கோம். ஆமாங்க, சரி, அவ்வளோதான் மொத்தமே. மிஞ்சி போனால் ஒரு 10 பஸ்ஸும் போவோம். சைக்கிள் பார்க்கலாம். ஸ்கூட்டர் பைக்கெல்லாம் வந்து என்ஃபீல்டு இருந்தது, அதுதான் இன்னைக்கு புல்லட்டு. வெஸ்பா இருந்தது, அதுதான் எஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, வெஸ்பா. சரி, வெஸ்பான்றது ஸ்கூட்டரு. ஜாவா இருந்தது பைக்கு. ராஜ்தூத்னு ஒரு பைக் இருந்தது, அது ரொம்ப ரேரு. வெஸ்பான்றது ஸ்கூட்டரு, இந்த பின்னால் இப்படி வரும் அந்த இட்டாலியன் ஸ்கூட்டர் அது. அப்புறமா வந்து லாம்பி, 2 ஸ்கூட்டரு 3 பைக் இருந்தது. ஹெரால்டு பிளைமோத்துன்னு கார் இருந்தது, அது 1000 அம்பாசிடர் இருந்தால் ஒரு பிளைமோத் இருக்கும். என்னைக்காவது பார்க்கலாம் ஒரு பிளைமோத். சைக்கிள் இருந்தது, இவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கி என்ன நிலைமை? அந்த காலகட்டத்தையும் நான் பார்த்தவன். இன்றைக்கி வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை, ரோட்டில் கூட. ஈவன் இந்த ரோடு வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்க்கிங். பார்த்தீங்கல்ல? ஆமாம் சார். ஆமாம், அந்த அளவுக்கு ஆயாச்சு. இப்போ ஒவ்வொரு குழந்தையும் தனியாக காரில் வந்து இறங்கணும்னு சொல்லுது ஸ்கூலில். என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவனை காரில் கொண்டாந்து இறக்கிட்டு போகிறான், என்னையும் நீ காரில் எடுத்து போய் இறக்கு. ஸ்டேட்டஸ் லிவிங் தான் சார் அது. ஸ்டேட்டஸ் லிவிங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் தான் காரணம். சொசைட்டியில் மற்ற குழந்தைங்களை வந்து பார்க்குதில்ல சார். அந்த குழந்தையும் அந்த குழந்தை இப்போது ஒரு அது பேர் தான் பியர் குரூப் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர், அது பியர் குரூப் ப்ரெஷர். ஐ அக்ரி. பிகாஸ் இந்த சொசைட்டியில் இப்போது அவங்க வீட்டில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு PS3 PS4லாம் வாங்கி கொடுத்தா, எனக்கும் அந்த மாதிரி ஒன்று இல்லையே, எனக்கும் அது வாங்கி கொடுமா அப்படின்னு அது குழந்தையோட பேசிக்கான ஒரு 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 ஆசை. அது குழந்தை தானே சார் அது.
சரி. அவங்க வீட்ல வந்து அவங்க வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போகனா, நம்மளும் ஏன் போகல அப்படின்றது ஒரு குழந்தையோட ஒரு ஏக்கமா அது மாறிடுதுல்ல. ஆமா. என்னதான் தன்னோட அப்பா, அம்மாவோட நிலைமை அந்த குழந்தைக்கு புரிஞ்சாலும், போக முடியலயேன்ற ஒரு ஏக்கம் டிப்ரஷனா ஒரு குழந்தைக்கு மாறுதுல்ல. அது மனதளவுல அந்த குழந்தைய பாதிக்குதுல்ல. ஆமா. அப்ப அத பெற்றோர்கள் எப்படி அத சமாளிக்கிறது? அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? பெற்றோர்கள் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, யூ ஹேவ் டு எஜுகேட் த சைல்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம அடுத்த வருஷம் போலாம். வேற வழி இல்லையே. கையில காசு இல்லங்க. எப்படி ஹவ் டு மேக் த டிமாண்ட். அதாவது இன்னைக்கு இருக்கிற சமுதாயம்ன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ம். ஓகே. தகவல் பரிமாற்றம் உச்சநிலையை அடைந்து விட்டது. சோஷியல் மீடியா. சில்ட்ரன் ஆர் எக்ஸ்போஸ் டு டூ மெனி திங்ஸ். பியர் குரூப் ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு பேலன்சிங் ஸ்டஃப் நீ எப்படி எடுத்துன்னு வரணும் அப்படின்னா, அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். வணக்கம். என்ன நேயர்களே, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் இதே எபிசோட்ஸ்ல உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.